வணக்கம் யூடியூப் சொந்தங்களே. நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாங்களா? ஒயிட் ரைஸு, உப்பு பருப்பு, வாழைத்தண்டு பொரியல், ரசம், பருப்பு தண்ணி ரசம். வாங்க சாப்பிட்லாம். இதை நம்ம அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம். இந்த சாப்பிட முடியல, சாப்பாடு கொண்டு போய் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, வாயில் கொமட்டிலே குத்திடுவேன். என்ன கொண்டா? தண்ணி கொண்டா, உப்பு கொண்டா, தயிர் கொண்டா, மயிறு கொண்டா. என்னது இந்த தடவை சொல்லு. மயிறு கொண்டா. மயிர் உன் தலையில் இருக்குல்ல. ஓ, இனிமேல் உனக்கு அதான் பொரியல் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கிற. உக்கரைப்பாரு, கை வேற அரிக்குதா? கை கழுவுனிய முதல்ல. தண்ணி கொண்டா. நாயம் பேசாம. தண்ணி கொண்டா. நாயம் பேசாம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் இன்றைக்கி சூப்பரான சாப்பாடு, ஆரோக்கியமான சாப்பாடு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் அம்மாவை மறக்காமல் இப்படி நல்லா பார்த்துக்குங்க. அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டா தான் நம்ம போகிற காலத்தில் புண்ணியம் கிடைக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? அம்மா கிட்டே சண்டை கட்டுங்க, பாசமாக இருங்க, கொஞ்சங்க, விளையாடுங்க, முத்தம் கொடுங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் அம்மா மேலே பாசமாக இருங்க. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை பெற்றவங்க வந்து உலகத்தில் நம்ம கண்ணு முன்னாடி தெய்வத்தை நம்ம யாரும் கண்ணில் பார்த்ததில்லை. நம்ம தெய்வம் தான் நம்மளோட அம்மா அப்பாவுமே. திருப்பி சொல்கிற, அம்மாவை கொண்டு போய் அனாதாசிரமத்தில் விடுறது, ரோட்டில் விடுறது, அப்பா அம்மாவை கொண்டு போய் ரோட்டில் விடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது நம்ம 7 ஜென்மத்துக்கும் நம்ம பாவம் வந்து தீராத பாவம். அதனால் அம்மா அப்பாவை பார்த்துக்குங்க. ஒரு வேளை சாப்பாடாவது கொடுத்து அவங்க நிம்மதியாக வச்சுக்கோங்க, சந்தோஷமாக பார்த்துக்குங்க. அதுதான் நம்மளுக்கு புண்ணியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.